ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி நான்வெஜ் மீல்ஸ் தான் செய்முறை பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி சிக்கனை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க இது. இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் காய்ந்த மிளகாய், மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, 2 கிராம்பு இதை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு நான் கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேங்க. குழம்பு நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொருட்களையும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ மல்லி வந்து 50 கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வாசனை வரணும். இதில் வந்து ஆயில் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படியே வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே நம்மளுக்கு இந்த மசாலாவுடைய வாசனை அந்தளவுக்கு நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ வறுத்துட்டு நல்லா காய்ந்த பிளேட்டில் அதை கொட்டி வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம மிக்சியில் அதை அரைக்க போகிறோம். அதன் பிறகு அதே கடாயிலே நம்ம வந்து வெங்காயம் வந்து உரித்து அதையும் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பூண்டு ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்வளோ அளவுகள் போடுறேன் அப்படின்ட்டு. தக்காளி வந்து 2 எடுத்துக்கோங்க. இந்த அளவுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. நம்ம வந்து தண்ணி குழம்பு அப்படி வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் அதுக்கு இவ்வளோ பொருட்கள் போட்டால் தான் அந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து அளவுக்கு உருவி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம வறுத்து வச்ச பொடி வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பொடியும் அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து லைட்டாக 2 வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வேறு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நான் ஊற்றிருக்கேங்க. அதில் கடுகு உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் கொஞ்சமான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா போதும். அதை கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் அந்த பாத்திரத்துலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் நம்ம தண்ணி வேறு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் தண்ணி நம்மளுக்கு விட்டு வரும். நல்லா வதங்கணுங்க. எப்படியும் இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கறி வதங்கட்டும். நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இதை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு விழுது பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்மளுக்கு 2வது பேட்சும் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ கறியும் நம்மளுக்கு வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு கறி வந்து நம்மளுக்கு சுருண்டு வதங்கி வந்துடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை அந்த சிக்கனில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பிளேட்டில் இருந்த விழுதும் அதிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம வேறு எந்த மசாலா பொருளும் மசாலா தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம அரைச்ச அந்த விழுது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சாதமும் நம்மளுக்கு வந்து அந்த பக்கம் வெந்துக்கிட்டே இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுதான் நம்மளுக்கு பதம். கொதிக்கும் போதே நம்மளுக்கு அந்த கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த வாசனை அந்தளவுக்கு கமகமன்னு வருது. காரமும் வந்து நம்மளுக்கு மைல்டாக தாங்க இருக்குது. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட காய்ந்த மிளகாய் இன்னும் கூட 4 வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து காரம் வந்து மைல்டாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் வந்து கம்மியான அளவு தான் காய்ந்த மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் இருந்த கறியை ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு சிக்கன் குழம்பை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு தாங்க குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இரும்பு கடாயிலே கொஞ்சமான அளவு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து சேர்த்துட்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம வறுத்து ரெடி பண்ணிக்க போகிறோம்.
இதில் கொஞ்சமாக இடித்த பூண்டும் இஞ்சும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்ம குழம்புலேயே நல்லா வெந்துடுச்சுங்க. அதிலே நம்மளுக்கு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ ட்ரையாக வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வறுவல் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை வந்து இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். இந்த வறுவல் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. தண்ணி குழம்புலேருந்து எடுத்துகிட்டு இந்த சாதத்தில் சேர்த்து நம்ம வதக்கி செய்யக்கூடிய இந்த சிக்கன் வறுவல் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சமான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேங்க. இந்த தேங்காய் வந்து இதிலே வேக வச்சு சாப்பிடும்போது அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம கறி வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு தேங்காயை நீங்கள் அதிகப்படுத்தி கூட போட்டுக்கலாம். நான் வந்து கம்மியான அளவு தான் செய்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சமான அளவு தேங்காய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஆம்லெட் வந்து போட்டுக்கலாம். சாதத்துக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி குழம்பு நம்ம வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த முட்டையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தோம்னா கலக்கி வந்து ரெடிங்க. சிக்கன் கலக்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு வந்து கலக்கி தான் நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ கடைகளில் வந்து அப்படியே பாதி வேக்காட்டில் அப்படியே எடுத்து கொடுப்பாங்கங்க. நான் வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குவேன். இதுவே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த முட்டையில் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும், வேறு ஏதாவது வெங்காயம் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த குழம்பை ஊற்றி நல்லா கலந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஆம்லேட்டாக கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாளாக மடித்து அப்படியே வேக வச்சாச்சுங்க. திருப்பி ஒரு தடவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சூப்பரான கலக்கி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சாதம் வந்து நம்ம பரிமாறிடலாம். இப்போ சூடான சாதம், சிக்கன் தண்ணி குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பார்க்க தான் குழம்பு தண்ணியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம கையாலே அரைச்சி வைக்கக்கூடிய இந்த குழம்பு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் தண்ணி குழம்பு இன்றைக்கி சாப்பிட்டாச்சுங்க. அருமையாக இருக்குது. வறுவலும் சரி ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க. நான் 1/2 கிலோ தான் எடுத்தேன். அதுக்கே நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தேன். நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 3/4 கிலோ அளவுக்காவது சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி நீங்கள் செய்தீங்கன்னா மட்டும்தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. அளவுகளும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கக்கூடியது அந்த வெங்காயம் தான், தக்காளி தான். அதனால் அதை வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. நம்ம போடக்கூடிய அந்த மசாலா பொருட்களும் சரி, இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு அதிகப்படுத்தி போடணும். இன்றைக்கி நான் வச்ச தண்ணி குழம்பு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த அளவில் தான் இன்றைக்கி நான் வச்சுருந்தேன். இந்த குழம்பு ரெசிபி தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.